சார் வணக்கம் சார். சார் உங்களை பார்க்க தான் சார் வீட்டுக்கு போனேன். வீட்டில் சொன்னாங்க வயலில் வேலை பார்த்துட்டு போகிறேன், அங்கே போய் பாருங்க. அதான் சார் பார்க்க வந்தேன். போய் உட்காரு, நான் வந்து எது வந்தாலும் வந்து சொல்கிறேன். சார் கல்லாச்சி தானே விளாண்டுக்கிறீங்க? ஓ என்னன்னு தெரியாம நீ போப்பா, நான் வந்து பேசுறேன், நீ போப்பா. சரிங்க சார். எவ்வளோதான் எவ்வளோ ஆச்சாலும் இந்த எலி சாக மாட்டான். அந்த எத்தனை எலி ஓடிச்சு. சரி இவன் எதுக்கு வந்து உட்காந்துருக்கான்னு தெரியலையே. இங்க எதுக்குடா என்ன கூட்டு இருந்து உட்கார வச்சிருக்க? சைலண்டா உட்காருக்கா, ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்குங்க. இப்ப அவர் வந்துருவாரு, அவர்கிட்ட கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கா. என் பையன் ஃபெயில் ஆனதுக்கும் இங்க ஒருத்தர் பாக்கலாம்னு சொல்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குக்கா. அங்க ஒருத்தர் வயல்ல வாண்டிச்சு வேலை பார்த்துன்னு இருக்காரு. அவர் வந்தவனா அவர்கிட்ட நீயே கேட்டு தெரிஞ்சுக்கிய. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும், டெய்லியும் என்கிட்ட செலவு காசு கேப்பல, அதானாக்கா. அது ஏன்க்கா இப்ப ஞாபகப்படுத்துற? டேய் என் பையன் படிப்பு பத்தி கேட்டலடா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அட ஞாபகம் இருக்குக்கா. இப்ப வராரு, அவர் படிக்கிறது நடிக்கிறது அதை பத்தி எல்லாமே தெரியும்க்கா. என்ன கருமமா போ, இங்க கூட்டு இருந்து உட்கார வச்சிருக்க. எல்லாம் கூட்டின்னு வந்தேன் பாரு, அத வந்துட்டாரே. ஏய் வயல்ல வேலை செய்யணும்னு சொன்ன, குழாலாம் மாட்டிட்டு வரான். பொறுமையா பேசுக்கா. வர ஒரு 40-50 ஏக்கருக்கு சொந்தக்காருக்கா. அவரு போய் அவன் பண்ற குழா மாட்டின பிக்காளி பையன் மாதிரி இருக்காவா? கொஞ்ச நேரம் வாய மூடுக்கா. வாங்கினேன். வணக்கப்பா வணக்கப்பா. வயல்ல ஒரே எலியா மேயுதுப்பா, ஒன்னும் பண்ண முடியல. காலையில இருந்து அது கூட போராட்டம். டேய் வயல்ல எலி இல்லாம புளியா இருக்கும். நீ கொஞ்ச கம்முன்னு இருக்கா. என்னதுமா புளியா? அது சீசன் கிடையாதுமா. இப்போ மரத்துல இருந்து கொட்டிதான் பொறுக்கின்னு போயிடறாங்க. எலி எந்த அளவுக்கு தொல்லையோ புளியும் நமக்கு தொல்லையாதான் இருக்கு. டேய் எனக்கு கரெக்டான இடத்துல தான் கூட்டு வந்திருக்கிறியா? அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். அட என்னம்மா நீ தம்பியை கூப்பிட்டு பேசுற? நேரடியாக நிறைய லூஸ் பண்ணிட்டு இருக்கமா. இப்படிதான் ஏமாத்துறானுங்க. எங்க அக்கா ஒண்ணு கேக்குது, அதை மேட்ச் பண்ணியிருந்தாலும் சமாளிச்சிடறான். சரிப்பா, ஏதோ சொல்லணும். நீ இன்னும் சொல்லு. அதாவது சார், இவங்கதான் எங்க அக்கா. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க அக்கான்னு சொல்றதுக்கா வந்த? ஐயோ அதுக்கு வரல சார். எங்க அக்காவுக்கு ஒரு பையன். ஓ கவர்மெண்ட் சொல்றத ஃபாலோ பண்றாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர், கரெக்டா? டேய் சொல்ல வந்தது மூசா சொல்லடா, அதுக்குள்ள அந்த ஆளு என்னென்னமோ பேசுறாங்கடா. கரெக்டுமா, சொல்ல வந்தது தட்டி போட்டுன்னு சொல்லணும்ப்பா. இப்படி அக்கா உன்னை கூப்பிட்டு எல்லாம் காதுல சொல்ல முடியுமா? சொல்லிடுறேங்க. எங்க அக்காவுக்கு ஒரு பையன், நல்லா படிப்பான், ஆனா ஃபெயில் ஆயிட்டான். என்னப்பா சொல்ற? நல்லா படிக்கிறவன் ஃபெயில் ஆக சான்ஸே கிடையாது. எப்படி ஃபெயில் ஆனா? அதாவது சார், நல்லா படிப்பான், படிச்சத சொல்ல தெரியல எழுத தெரியல, அதனால ஃபெயில் ஆயிட்டான். சரி கவலையை விடுப்பா. நம்ம வயல்ல இருக்கிற ஏதாவது ஒரு வேலையை போட்டு தரேன், அதை பார்த்துக்க சொல்லு. எலி பிடிக்க ஒரு வாரம் ட்ரைனிங் தரேன். சார் நான் எதுக்காக இங்க வந்தேன், நீங்க என்ன சொல்றீங்க? அதான் உங்க தம்பி சொன்னார, நல்லா படிப்பான், எழுத வரல சொல்ல வரலன்ட்டு, அதனால வேலை கெடுதுன்னு வந்தீங்க. நாசமா போச்சு. கரெக்ட். வேலைக்கு ஆள் வைக்காம வயல் நாசமாதான் போச்சு. அதுக்குதான் உன் பையன் கரெக்டா இருப்பானா நான் வேலை தரேன்றேன். காக்கா டென்ஷன் ஆகாதுக்கா, கொஞ்ச நேரம் சைலண்டா நான் பேசிக்கிறேன். சார் உங்களுக்கு யாருன்னா மாந்திரிகம் எந்திரம் தந்திரம் பண்றவங்க யாருன்னா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க சார். அதுவும் கரெக்ட் தான்ப்பா, நீ சொல்றது உண்மைதான். அவனுக்கு எழுத படிக்க வரலையே தவிர நல்லா பேசுவான்றீங்க. மாந்திரிக தொழில் தான் கரெக்ட், அங்க ஜாயின் பண்ணி விடுங்க. யாரு நல்ல மாந்திரிகம் பண்றவங்க இருக்காங்க? டேய் என்னடா சொல்லிட்டு இருக்காரு அவரு? இருக்கா, எனக்கும் ஒன்றும் புரியலக்கா. சார் நாங்க வேலை கேட்டு வரல சார். நிஜமாவா? வேலை கட்ட முறையோ இருந்துச்சுப்பா நீங்க கேட்டது. அப்ப எதுக்கு வந்தீங்க? எங்க அக்கா பையன் நல்லா படிச்சு பாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு யாருன்னா மந்திரம் தந்திரம் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க சார். அதுக்காக தான் சார் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதுக்காக வந்தீங்க? வந்தவனு சொல்லிட்டு இருக்கலாமே, நீ வேற என்னமோ சுத்தி பேசியிருந்த. இப்பதான் சொல்லிட்டேன்ல, இப்ப சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. அதுக்கேமா அவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதுக்கு மாந்திரிகம் மந்திரம் தந்திரம் யந்திரம் இதெல்லாம் தேவையில்லை. பையன் நல்லா படிக்கிறான்ற பிராக்டிஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ப்ராக்டிக்கலா அவன் இதை படிச்சு ஞாபகம் வச்சாவே போதும். உங்களுக்கு புரியலையா? அவன் நல்லா படிக்கிறாங்க, படிச்சதான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறான். கையம்மா அவ்வளவு நீளுது. நானும் அதுதான்மா சொல்றேன். படிக்கிறான் சரி, ஞாபகம் வச்சுக்கதான் அவன் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும். பிராக்டிக்கலா பேசணும், அது சொல்லி பார்க்கணும், பழகணும்னு சொல்ல வரேன். பழகணுமா? எப்படி? விலாவரியா விளக்கமா சொல்றமா. ஒரு விஷயம் நமக்கு தெரியும்,
அது பழகலைன்னா அதை நம்மளால எந்த ஆங்கிள் கேட்டாலும் சொல்லவோ செய்யவோ முடியாது. எதுவும் சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. உனக்கு எதனா புரியுதா? தம்பி, உங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப நான் சொல்றேன்பா, கேளுங்க. சொல்லுங்க, கேக்குறோம். அதுக்கேமா கழுத்த பரதநாட்டியம் ஆடுற நீ? நான் சொல்றேன், உங்க 2 பேருக்கும் ஏபிசிடி தெரியுமா? தெரியுமே. சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியும். புரிஞ்சுக்கோங்க, நாங்க படிக்கிறது கேட்கல, என் பையன் படிக்கிறதுக்கு கேக்குறோம். பையன் படிக்கிறது தான் நானும் கேட்டுன்னு இருக்கேன். டேய், என்னடா இப்படி பேசிட்டு இருக்காரு? பேசுறது ஃபுல்லா கேளுங்க. ஏபிசிடி 2 பேருக்கும் தெரியும். நீங்க ஏபிசிடி எவ்வளவு நேரத்துல நீங்க சொல்லுவீங்க? ஒரு 10 செகண்ட்ல சொல்லுவேண்ணே. ஓகே, 10 செகண்ட்ல சொல்லுவீங்க. எவ்வளவு வருஷமா இந்த ஏபிசிடி இசட் வரைக்கும் படிச்சீங்க? 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அதேதான் படிச்சோம். சொல்லு. சரிம்மா, நீ எவ்வளவு நேரத்துல சொல்லுவ? இதெல்லாம் ஒரு கேள்வியா? என் தம்பி 10 செகண்ட் சொன்னான், நான் ஒரு முன்ன பின்ன சொல்லுவேன். சூப்பர்மா. இப்ப நீ சொன்னிய அததான் இப்ப நீ சொல்ல போற. இவரு முன்ன சொல்லிட்டாரு ஏபிசிடின்னு இசட் வரைக்கும். நீ பின்ன சொல்லு, இசட்ல இருந்து ஏ வரைக்கும் சொல்லு. இசட், ஒய், எக்ஸ், வி. இப்ப நீ திணற வரைக்குமே 4 செகண்ட் ஆகி போச்சு. 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் பட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க, நான் இப்படிதாங்க படிச்சேன், இப்படி படிக்கலங்க, எனக்கு தெரியாது. கேட்கறது பதில் சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச எழுத்து தான். உன்ன சமஸ்கிருதத்திலயோ தெலுங்குலயோ மலையாளமோ கன்னடமோ ஹிந்தியோ கேட்கல, இங்கிலீஷ் தான் கேட்டேன். இப்ப தெரிஞ்ச எழுத்து இல்லாம எதுவும் புதுசா கேட்கலையே, அதை ரிவர்ஸ்ல சொல்ல போறேன். Z, Y, X, W, V, U, T, O, R, P, S. இத சொல்லுமா. நீங்க பழகி இருக்கீங்க சொல்றீங்க, நாங்க அது மாதிரி பழகவே இல்லையே. அததான் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம். அது ரிவர்ஸ்ல கேட்டா ஏன் திணறோம்? இப்படி பழகல. அதனாலதான் குழந்தை படிச்சா கூட அவன் டெய்லி சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். ஆமாக்கா, இவர் சொல்ற மாதிரி நம்ம படிச்சதை சொல்லி சொல்லி பார்த்து எழுதி பார்த்தா நமக்கு எது வரும்ல. இப்படிதான் நிறைய குழந்தைகளும் பெற்றோரும் என் குழந்தை படிச்சிருச்சுன்னு நினைக்கிறது. குழந்தைகளும் நான் படிச்சிட்டேன்றது அதை திருப்பி சொல்லாம எக்ஸாம் ஹால்ல போய் ஒண்ணு, ஐயோ இப்படி கொஸ்டின் கேட்டாங்களே, அப்படி கேட்டாங்களே, படிச்சேனே மறந்துட்டேனே அப்படின்றாங்க. இத பிராக்டிஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடுவாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. அது சரி, இங்கிலீஷ் கஷ்டமானதா கேட்டீங்க, கொஞ்சம் ஈஸியானதா கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றோம். உன்னை பாராட்டுறேம்மா. பாத்தீங்களா உங்க சிஸ்டர் எவ்வளவு தெளிவான கேள்வி கேட்டாங்க. ஏபிசிடில 8ஆவது எழுத்து என்னம்மா? ABCDFGHI. 8ஆவது எழுத்து. 8ஆவது எழுத்து. 8ஆவது ஐயே கிடையாது, எச் சார். எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்க அக்கா கூட்டினே இருக்கும்போது நான் அப்படி எண்ணிட்டேன். அப்படியா? ஓக்கு முன்னாடி எழுத்து என்ன இப்ப சொல்லு. ABCDEFGHI. ரொம்ப லென்த்தா கேட்டீங்களா? HIJKLMNO. ஓக்கு முன்னாடி என்ன? எரும மாடு. 4 கழுத வயசான உங்களுக்கு 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்ச படிப்புல எழுத்த மாத்தி கேட்டா தெரியலையே. குழந்தைங்க இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரே தடவை கேட்டா எப்படி பதில் சொல்லும்? ஒரு பெரிய கதையை கொடுத்துட்டு அதுல ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு அந்த பதில எப்படி யோசிக்க முடியும்? அப்ப டெய்லி படிக்கணும். அப்போ இவ்வளவு நாள் டியூஷன் காமிச்சது படிப்புக்காக செலவு பண்ணதெல்லாம் வேஸ்டா சார்? வேஸ்ட் எல்லாம் இல்ல. படிக்கிறதுக்காக டைம் எடுத்துக்கிறது, பணம் செலவு பண்றது, டியூஷனுக்கு போறதெல்லாம் தப்பு இல்லை. அந்த குழந்தைக்கு வேற என்ன திறமை இருக்குன்னு பாருங்க. அதான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா சார்? அதை வச்சு அவங்க குழந்தைக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துக்குறோம். திறமையை பத்தி ஏன் சார் கேட்குறீங்க? ஏன் கேட்குறேன்னா, நிறைய பெற்றோர் என் குழந்தை வந்து பாட்டு பாடணும், மியூசிக் வாசிக்கணும், அது பண்ணணும், அதுவும் அந்த சம்மந்தப்பட்ட வேலையாகவே கொடுப்பாங்க. ஏற்கனவே பாடம் எல்லாம் படிச்சுட்டு வந்து தள்ளி ஏற்றணும், அப்புறம் சரிகமா இதையும் மைண்ட்ல ஏற்றணும், கீபோர்டில் இருந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ வேலை கொடுத்தா ஒழுங்காக படிக்கவும் சரியாது, எதிரும் ஷைன் ஆகாது. வேற எந்த திறமைனான்றது இல்லை தெரியுமா? பிசிக்கலான வேற ஒரு திறமைய பசங்களை விட்டோம்னா அந்த பிசிக்கல் திறமைய கொஞ்சம் வளர்த்துக்கவும் செய்யும். குழந்தை பிசிக்கலாகவும் மென்டலாகவும் கரெக்டா இருக்கும். எல்லாம் நல்லா படிச்சு மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு கல்வி படிப்பு இது சம்பந்தமாவே கொடுத்தீங்கன்னா அது என்ன குடோனா மூளையா? அதனால 2மே இருக்கணும். ஒரு குழந்தைக்கு பிசிக்கலா ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எஜுகேஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்.
படிப்பு சம்மந்தப்பட்டதே கொடுத்துட்டு இருந்தான்னா குழந்தை படிக்காது. அதை ஒரு எதிரியா பார்க்கும். கல்வின்றது எப்படி தெரியுமா, குழந்தை சந்தோஷமா ஏத்துக்க வேண்டிய ஒண்ணு. நம்ம என்ன பண்றோம், நீ மட்டும் சாப்பிடல டீச்சர் கிட்ட பிடிச்சி விட்டுருவேன், இன்னைக்கு மட்டும் நீ இது பண்ணல ஸ்கூல்ல எடுத்து போய் விட்டுருவேன். ஸ்கூல்னா ஜெயிலாது. ஸ்கூலு குழந்தை இன்ட்ரெஸ்டா போகணும். அதே மாதிரி பிசிக்கலா விளையாடினா மட்டும்தான் ஹெல்தியா இருக்கும். ஆமா, என் பையன் அப்பப்ப விளையாட போன்னு சொல்லுவான், நான் விளையாட அனுப்பவே மாட்டேன், படிக்க தான் சொல்லுவேன். ஏன் ஞான சூன்யம், தடிமாடு முண்டோம். ஒரு குழந்தை அதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். படின்னு சொல்றது இல்ல. நீ மட்டும் தட்டு சோறு குழம்பு பொரியல் கூட்டு எல்லாத்தையும் தூண்டுறல்ல, வெறும் குழம்பு ஊற்றியும் சாப்பிட்றியா, ஏதாவது அதுக்கு வேணும்னு தோணுது இல்ல. அதே மாதிரிதான் குழந்தைங்க சின்ன வயசுல தனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும். அது எது நல்லதோ அது அந்த குழந்தை குடும்பம் விட்டா ஷைன் ஆகும். புரியுதா? இதுக்கு மாந்திரீகம் பண்ணணுமா, மந்திரம் பண்ணணுமா, எந்திரம் பண்ணணுமா, இதெல்லாம் பண்றதால குழந்தை உருப்பட போறது இல்ல. உண்மையிலேயே உருப்படணும்னா குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. புரியுதா? நல்லா புரியுது சார். மக்களே, குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், படிச்சதை சொல்ல வைக்கணும், சொல்ல வச்சதை நல்லா எழுதி பார்க்க வைக்கணும். அப்படி புரிஞ்சு படிச்சாதான் அதுல இருந்து எந்த கேள்விக்கும் பதில் எழுத முடியும், பாஸ் பண்ண முடியும். இவங்க சொன்னதாங்க உண்மை. நல்லா படிக்கிறாங்களேன்னு விட்டுறாதீங்க. சொல்லி பார்க்க சொல்லுங்க, எழுதி பார்க்க சொல்லுங்க. சொல்லி பார்த்து எழுதி பார்த்தா அந்த குழந்தை கண்டிப்பா பாஸ் பண்ணணும். எந்த டியூஷனும் தேவையில்லை, எந்த பிரச்சனையும் வராது, குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா?